ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் வெனஸ்டே நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு, பெருசா சொல்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டுக்குள்ள அப்படின்றத பேசலாம். எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்குள்ள நம்ம அப்படியே கீழே கீழே போயிடுவோம் போலவே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். அருள்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட் அப்படியே ஏறி இறங்கி அப்படியே இன்னைக்கும் ஏத்த இறக்கத்துல முடிஞ்சு அப்புறம் கொஞ்சமா ரெக்கவரி கொடுத்து ஒரு 17 பாயிண்ட் மட்டும் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. இப்ப இது என்ன சார், எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்குள்ள அப்படியே 22 உடைச்சு அப்படியே 21 அப்படியே கீழே போகுமா? எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது நம்ம இப்ப கணிக்கிற மாதிரிதான் இருக்கா மார்க்கெட்டு? நிறைய பேர் சொல்றது, வல்லுநர்கள் எல்லாம் 18,000க்கு போனாலும் போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் ஒருவேளை இந்த கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவா இல்ல அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப அடிவாங்கும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு போக வாய்ப்பு சார்? மார்க்கெட் அப்படின்றது கண்டிப்பா இப்ப இருக்கிற சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இன்னொரு பக்கம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா யூஎஸ் மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்றதும் அவங்களுடைய பொருளாதார புள்ளி விவரங்கள், அதை தாண்டி இந்த வாரம் வர இருக்கிற அதனுடைய சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், பணவீக்க எண்கள், இதெல்லாம் தான் முக்கியமான பங்கு குளோபல் சைட்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். குறிப்பா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல டவ் ஜோன்ஸ் கொஞ்சம் ஒரு வீக்னஸோட முடிஞ்சிருக்கு. மற்றபடி S&P 500 நாஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி தான் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வரக்கூடிய சிபிஐஎன் அப்படின்றது மிக முக்கியமான எண்ணா பார்க்கப்படுகிறது. அது சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாட்டினுடைய மத்திய வங்கியின் தலைவர் ஜெரோம் போவில் அவர்கள் பணவீக்கம் அவங்க நினைச்ச மாதிரியான இன்னும் அந்த எல்லைக்கு வரல. அந்த 2% நோக்கி அது வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது வரல. நடுவுல பொருளாதாரம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு பணவீக்கமும் போன தடவை கொஞ்சம் இன்ச்சப் ஆனது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி சூழல்ல அவர் சொன்ன சில கருத்துக்கள் அப்படின்றது சந்தை கொஞ்சம் பாதகமா தான் இருந்தது. அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த 2024ல தொடர்ந்து ஒரு 3 தடவை கட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போன வருட முடிவுல சொன்னது அப்படின்றது இந்த மார்ச் மாசத்திலேயே ஒரு கட்டு வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அது நடக்கல. இப்ப எப்படி யோசிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்டின் அடிப்படையில இந்த அதிகமான அளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கிற இந்த சூழல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும், கொஞ்சம் லாங்கர் பீரியடுக்கும் அது நீடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு தகவல் சந்தைக்கு கொஞ்சம் பாதகமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இப்ப ஒருவேளை பணவீக்கம் கூடினால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே இருக்கிறத மெயின்டைன் பண்றது, கட் பண்றதுன்றதை தாண்டி அப்படியே இருக்கிறத மெயின்டைன் பண்றதா சொல்லிட்டு இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம அதை சந்தை ஏத்துக்குது. ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒருவேளை பணவீக்கத்தின் அடிப்படையில உயர்த்துவதாக இருந்தால் சந்தை கொஞ்சம் டமால்னு விழுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த ஹையர் லெவல்ல ப்ரொலாங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட கடைசி ஸ்டேட்மெண்டா இருக்கு. சரி, இது உலக நிலவரத்துல குறிப்பா யுஎஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம். இந்த நிலவரத்தின் அடிப்படையில உலக சந்தைகள்லாம் எவ்வாறு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது, அமெரிக்க சந்தையை தாண்டி இன்னைக்கு காலையில துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கலந்துதான் இருக்கு. ஜப்பானோட நிக்காய் அப்படின்றது ஓரளவுக்கு பெரிய ஏற்றம் இல்லை, இறக்கும் இல்லை, ஆனா பாசிட்டிவ் சைட்ல க்ளோஸ் ஆயிருக்கிறது நம்ம பாக்குறோம். அதே சமயம் தாய்வான் சந்தை, அதுவும் சவுத் கொரிய சந்தை, காஸ்பி, இதெல்லாம் ஓரளவுக்கு ஜப்பான் சந்தையை ஒட்டி அதுக்கு அருகாமையிலே தான் கொஞ்சம் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றதா இருந்தா சிங்கப்பூர் சந்தை ஆகட்டும், ஹாங்காங்கோட ஹாங்சங் ஆகட்டும், சீனாவோட ஷங்கை ஆகட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா கொஞ்சம் மார்ஜினலி டவுன் அப்படின்னு நெகட்டிவ் சைட்ல முடிஞ்சிருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஆக ஆசிய சந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாதி ஏற்றத்திலும் பாதி இறக்கத்திலும் முடிஞ்சிருக்கிற இந்த நிலைமையில மத்தியானம் துவங்கிய ஐரோப்பிய சந்தைகளும் கொஞ்சம் அந்த ஒரு ஏற்ற இறக்க தடுமாட்டத்துடன் இருந்துகிட்டு இருக்கு. இங்கிலாந்தோட ஃபுட்சி ஓரளவுக்கு மார்ஜினலி அப், அதே மாதிரி ஜெர்மனோட டாக்ஸும் மார்ஜினலி அப் அப்படின்னு சொன்னாலும் கூட பிரான்ஸோட கேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஆனது நெகட்டிவ் டெரிட்டரிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம். ஆனாலும் இப்போ உலக பொருளாதாரம் அப்படின்றத ஒரு நிலைப்பாடு
இன்னும் அந்த அளவுக்கு ஒரு சிறுத்தன்மைக்கு வந்த மாதிரி இல்லை அப்படின்றதும், அதனாலதான் வட்டி விகிதத்துல வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகளை இன்னும் பெருசா முன்னெடுக்கல அப்படின்றதும் ஒரு குறைபாடாகவே பார்க்கப்படுகிறது. இது உலக நிலவரம் இப்படி இருக்க, உள்நாட்டு நிலவரம் எலெக்ஷன் ஸ்பீச்னு வரும்போது இவ்வளவு நாளுக்கு வந்து பார்ட்டி வந்து பேசின விஷயங்கள்லாம் தாண்டி இப்ப ஷேர் மார்க்கெட்டும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவே மோடி அரசனுடைய வரக்கூடியது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஷேர் மார்க்கெட் இறங்குதுன்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பிஜேபி தரப்புலன்னு சொல்லக்கூடிய இல்ல ஷேர் மார்க்கெட் பல காரணங்களால வந்து ஏற்றங்களை கொண்டு இருக்கும், ஜூன் 4ஆம் தேதியில ஷேர் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் பரிமாறிக்கொள்வதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால ஷேர் மார்க்கெட்டும் இப்ப எலெக்ஷன்ல பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. அப்கோர்ஸ் நீங்க எடுத்து கொடுத்த அந்த தகவல் அப்படின்றதும் எஸ் தான். அதாவது மோடி அரசு அப்படின்றது, பாஜக அரசு அப்படின்றது தொடர்ந்தால் சந்தை வந்து அதே பாலிசி கண்டினியூ ஆகும் அப்படின்னு அந்நிய நிதி நிறுவனங்கள், உலக நிதி நிறுவனங்கள், இந்தியாவில் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே பாலிசி டெசிஷன் எதுவும் மாற போறது இல்லைன்றதுனால அவங்க கொஞ்சம் பணத்தை முதலீடு பண்றத அவங்க கொண்டு வரலாம். அப்ப சந்தை தினமா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே சமயம் ஒருவேளை ஆப்போசிட்டா நடந்தா, எதிர்கட்சிகள் இப்போது ஒருவேளை ஆட்சி அமைக்க வாய்ப்பு தான் என்ன ஆகும், அவங்க இந்த பாலிசியை கண்டினியூ பண்ணுவாங்களா, மாற்றுவாங்களா அப்படின்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை வரும்போது சந்தை வந்து ஒரு வீழ்ச்சி அடையும் என்பது பொதுவாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வாலட்டாலிட்டி உண்டான கண்டிப்பா உண்டு. சோ இது வந்து ஏற்றம் இறக்கம் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது ஏற்றத்தை கூட பரவாயில்ல, இந்த இறக்கத்தை எப்படி கையாளன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வரேன். கடந்த ஒரு மாதம் சொல்லிட்டு இப்பயும் சொல்றேன். இப்பவும் உச்சத்துக்கு அருகாமையில் தான் இருக்கிறோம். என்ன பண்ணணும், கையில இருக்கிற போர்ட்போலியோல 1/3 என்பதை பங்குகளை பணமா மாத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நல்ல இறக்கம் வந்தா அதே பங்குகளை நம்ம டிஸ்கவுண்ட்ல கீழே வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு அரசு அமைந்தாலும் கூட இந்த வாலட்டாலிட்டி அப்படின்றது ஒரு 3 to 6 months அப்படின்றது இருக்கலாம். அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடும். செட்டில் ஆன பிறகு என்ன ஆகும், திரும்ப மீண்டும் சந்தை பொருளாதார புள்ளி விவரங்களை தான் பார்க்க ஆரம்பிக்கும் ஒழிய அப்புறம் யார் ஆள்றாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்பட்டு, அப்ப நிறுவனங்களுடைய லாபம் ஈட்டும் திறன் அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஓகே, இந்திய பொருளாதாரத்தை வந்து அதனுடைய புள்ளி விவரங்கள் அடிப்படையில தான் சந்தையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த 2 வார ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒருவேளை இறக்கங்கள் வந்தால் அது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா நம்ம கோவிட் அப்போ விழுந்த ஒரு வீழ்ச்சி அப்படின்றது நினைவுக்கு இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் திரும்பியே கிடைக்கல, போயிட்டே இருந்துச்சு மேல. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு வீழ்ச்சி வருமா அப்படின்னு சொல்லும்போது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே தான் இருக்கு டெக்னிக்கலா. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முக்கியமான ஒரு அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஏற்றம் அப்படின்றது தடுக்கப்பட்டாச்சு மேல 22,800 கிட்ட அப்ராக்சிமேட்டா. அதுக்கு மேல போய் 2 முறை போய் தடுத்தாச்சு. இப்ப இந்த 22,800 உடைக்கப்பட்டால் சந்தை நியூ ஆர்பிட்டுக்கு மேல போகும். இப்ப நீங்க எதிர்பார்க்குற மாதிரி மேல ஒரு 1000 பாயிண்ட் கூட போக ஆரம்பிக்கலாம். 22,800 உடைச்சு மேல உட்கார்ந்தா அது வந்து எலெக்ஷன் வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு ஏற்றத்திலுமே அந்நிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து விற்பொருளாக இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்த மாசம் இது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய விற்பனையின் அளவு சுமார் 33,000 கோடி அப்படின்ற அளவுல இருக்குது. தினமும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தினம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க விற்பனை அப்படின்றது இந்த மே மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாள் தவறாம வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விற்பனையுடைய அளவு அப்படி 2,000 கோடியில ஆரம்பிச்சு 3,000 கோடியில போய் 4,000 கோடியில போய் 5,000 கோடி கிட்ட போய் இப்ப 6,000 கோடி எல்லாம் விற்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பெரிய விற்பனை வரும்போது சந்தையானது கடும் வீழ்ச்சியை அடையும். ஆனா அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையல. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஐஏ என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் அந்த அளவுக்கு வாங்குறது இப்ப கொஞ்சம் அப் பண்ணிட்டே வராங்க. இப்ப எப்பெல்லாம் இவங்க கடுமையான விற்பனை 6,000 கோடிக்கு இவங்க வித்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு வாங்குறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். சோ உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் வாங்குதலின் அடிப்படையில் இப்போது தக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்நேரமே மார்க்கெட் வந்து கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்க வேண்டும். சோ அது வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் நம்ம ஒரு செய்தியா எடுத்துக்கணும். இவங்க 33,000 கோடி வித்திருக்காங்க எஃப்ஐஸ் அப்படின்னா, டிஐஸ் வந்து 26,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது இப்போ. ஆனாலும் இப்ப அவங்க விற்கிற 4,000 கோடி 5,000 கோடி 6,000 கோடிக்கு விற்க ஆரம்பிக்கிற இவர்கள் ஒருவேளை அதை இன்னும் கொஞ்சம் அப் பண்ணாங்க அப்படின்னா 8,000 கோடி 10,000 கோடி 12,000 கோடி டப்புன்னு விழுந்துடும் மார்க்கெட்.
ஓகே, ஸோ இதே நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் பார்க்கணும். டெக்னிக்கலாவும் பார்க்கும்போது நம்ம முக்கியமான ஆதரவு நிலை எதை பார்த்துட்டு இருக்கிறோம், கீழே வந்து 21,800. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1000 புள்ளி கீழே 21,800, மேல 22,800, இந்த 1000 புள்ளிகள் கிட்ட தான் இப்ப நகர்ந்துட்டு இருக்கு. சந்தை இந்த 21,800 உடைச்சது அப்படின்னா இமீடியட்டா 1000 பாயிண்ட்டுக்கான வீழ்ச்சி காத்திருக்கிறது. இது முதல் கட்ட இறக்கமாகும். இரண்டாவது கட்ட இறக்கமாகவும் இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னா இன்னொரு 1000 புள்ளிகள். இது ரெண்டையும் கணக்குல வச்சு பார்க்கும்போது நம்ம 22,200 இருக்கிற நம்ம எதை நோக்கி பயணிக்கலாம்? முதல் கட்டமா 21,800 உடைக்கப்பட்டா 20,800 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1000 புள்ளி வீழ்ச்சி. அப்ப ஒருவேளை அந்த 20,800 உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொன்னா 19,800. ஸோ அதனால இந்த 19,800ல இருந்து 600 இந்த இடத்துல ஒரு நல்ல வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அதனால கையில கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா ப்ளூ சிப் கம்பெனியும் ஒருவேளை இறங்கினால் காசு கிடைக்க வாய்ப்பு. அதுக்காக எல்லாத்தையுமே வித்து வச்சிடலாமான்னா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வித்துட்டோம்னா திருப்பி வாங்குறதுக்கான வாய்ப்பு வராம போச்சுன்னா நம்ம மார்க்கெட் வெளியில போயிடும். அதனால எல்லா ஏற்ற இறக்கங்களையும் தாண்டி மேல் நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தையை எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கு இந்த மணி அலோகேஷன் தான் ஒரு கீயா நம்ம பார்க்கணுமே ஒழிய சந்தையை விட்டு வெளியில போறதுன்றது அவ்வளவு ஆலோசனைக்குரியது அல்ல. அதே சமயம் கையில கேஷ் இஸ் த கிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அன்சர்டன்டி இருக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி காசு கொஞ்சம் வச்சுக்கிறவங்களுக்கு இறங்கும் போது அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கலாம். அது வரைக்கும் அந்த பணத்தை டெட் மார்க்கெட்ல கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் அது இட் ஏர்ன் சம் மணி. இறங்கி வந்துச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் உபயோகம் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் இப்போதைய மார்க்கெட் நிலவரம். ஓகே சார். ஸோ ஒரே அடியா எல்லா தகவலும் ஒரே இதுல சொல்லிட்டீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, யாரு எப்படி இருக்கணும்ட்டு. ஓகே சார். ஸோ இதுலயே எல்லாமே வந்துருச்சு தகவல்கள். கண்டிப்பா இந்த டைம் இந்த மார்க்கெட்டை நீங்க எப்படி கையாளணும் அப்படின்றத சார் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்களும் உங்க அட்வைசர் கிட்ட கேட்டு நீங்க வந்து மார்க்கெட்டை பார்த்து நீங்க கையாளுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் சாரோட ஃப்ரீ வெபினார் கிளாஸ் போக போகுது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்க் மூலமா நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூம் லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க வீக்கெண்ட் அப்ப. ஸோ அது மூலமா நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்எஃப்எல் கிளாஸ் உங்களுக்கு போக போகுது, ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் 1 மந்த்துக்கான கிளாஸ் தமிழ்ல. ஸோ இது வந்து நீங்க இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ட்ரேடரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே நீங்க மார்க்கெட்ல இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு உங்க பேரு ஊரை வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும். கிளாஸ் டீட்டெயில் அப்படின்னு போட்டு உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.